இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமாக சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ட்விட்டர் பேஜில் தான் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவரங்களாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் 2025 சொல்லி மெஷர்மெண்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைய வழி விண்ணப்பின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமான்னு சொல்லி கேள்வி கேட்டு அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழ் சமர்ப்பிக்கும் போது கடிதம் எதுவும் சமர்ப்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சான்றிதழ் சரிபார்ப்பு சம்மந்தமான அப்டேட் தான். இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர்களுடைய உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதற்கான பதிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இதுவும் சான்றிதழ் சரிபார்ப்பு சம்பந்தமான அப்டேட். மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் உதவிகள் பதிவு புத்தகம் ஆகியவற்றை கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் உதவிகள் பதிவு புத்தகம் ஆகியவற்றை கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிவிக்கையின் பிற்சேர்க்கிற எண்ணில் குறிப்பிட்டவாறு உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னாள் இராணுவத்தினருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு. தேர்வர்கள் முன்னாள் இராணுவத்தினர் நாளை வரையத்தால் அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 2இல் உள்ள படிவத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழை போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது பென்ஷன் பே ஆர்டர் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் தங்களது பெயரை விடுவிக்கப்பட்ட நாள் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரும் அனைத்து தேர்வுகளும் தாங்கள் அரசு பணியில் பணிபுரிவது தொடர்பான சுய உறுதிமொழி படிவத்தை தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் பெறப்படுவதற்கான இறுதி நாளிலிருந்து ஓராண்டுக்குள் முப்படியிலிருந்து விடுவிப்பு பெற்றவருக்கும் தேர்வர்கள் அறிவிக்கையின் பிற்சேர்க்கை 2இல் உள்ள படிவத்தில் படைப்பிரிவின் தலைவரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் உறுதிமொழி படிவம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் அத்தகைய தேர்வர்கள் தங்களது பெயர் மற்றும் பணிக்காலத்தை நிறைவு செய்யும் நாள் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்டு வகுப்பு சான்றிதழ் சம்பந்தமான அப்டேட். தேர்வர்கள் வகுப்பு சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர், தந்தை பெயர், சான்றிதழ் எண் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கணவர் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு. தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் சான்றிதழ் சொல்லி மெஷர்மெண்ட்டு. தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ் அல்லது தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பிழை ஆச்சும் இருந்தால் அதை நீங்கள் திருத்தம் செய்து சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தேர்வரின் பெயர். தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டைப்படிப்பு சான்றிதழில் உள்ள பெயருக்கும் எழுத்துப்பிழை, பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி, இனிஷியல் ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்க்கும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டைப்படிப்பு சான்றிதழ் பெற்ற பின் பெயர் மாற்றம் செய்திருந்தால் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அரசு இதழில் கவர்மெண்ட் கேசட் அல்லது உரிய நீதிமன்ற ஆணையை பதிவேற்றம் செய்திருக்காங்க. இதன் குரூப் 4 சம்பந்தமாக தற்போது வெளியான அடுத்தடுத்த அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.